يا صاحب الناهور كل ناصر في السمع واللعظى وحسن البصير وبطول عمر الله بعمر قصير يا مجمع الخيرات عبد القادر كل ملاذا يوم فخر الفاخر لشدائد الدنيا ويوم الآخر وذخيرة ليوم الذخر الآخر يا عالي الرتبات عبد القادر. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم وتبعهم أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد والله يؤتي ملكه من يشاء وقال أيضا والله يختص برحمته من يشاء. பேரன்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனையே போற்றி புகழ்கின்றேன். அவனின் தூதராக வந்துதித்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த மிகுந்த குடும்பத்தினர்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், உத்தம முத்தகீன்கள், முஹ்லிசீன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும் குறிப்பாக எம் அனைவரையும் ஆன்மீக பாதையிலே வழிநடத்தி இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் லிகாவையும் பெற்றுத்தரும் மகா ஆற்றலை பெற்ற மகான்களான ஷேகுனா சையதுனா குதுபுல் அக்தாப் கௌசுல் இஸ்லாம் மீரான் சுல்தான் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் நாகூரியில் மாணிக்கப்பூரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் சையதுனா ஷேகுனா உஸ்தாதுனா ஷேக் அப்துல் ரஹ்மான் கம்பமி அம்பாநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மீதிலும் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களான அபுல் இர்ஃபான் சையதுனா அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் அவர்களுடைய ஞான புதல்வராக விளங்கக்கூடிய எமது ஷேக் நாயகம் மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகா அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக. சங்கைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியார்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஞானவழி தோழர்களே, தோழிகளே, இஸ்லாமிய சகோதரிகளே, எல்லா நேரங்களிலும் எல்லா ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே மாத்திரம் பயந்து ஒழுகி நடந்து கொள்ளுமாறு, அவனது ஏவலை எடுத்து விலக்கலை தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இந்த இலங்கை திருநாட்டிலே கிழக்கு மாகாணத்திலே காத்தான் நகரிலே
ஞான கலைபீடமாகிய பத்ரியா ஸ்தலம் அமைந்த இந்த புனிதமான மண்ணிலே எமது ஷேக் நாயகம் மிஸ்பாஹி அதாலுல்லாஹு பகாஹ அன்னவர்கள் மூலமாக தர்பியத்து வழங்கப்பட்டு புடம் போடப்பட்ட சுத்த தங்கங்களாக இருக்கக்கூடிய நாம் இறைநேசர்களிலே மிக சிரேஷ்டமானவர்களை அவரவர்கள் பிறந்த மறைந்த அந்த நன்னாட்களிலே அவர்களை ஞாபகப்படுத்தும் விதமாக அவர்களை நாம் கௌரவப்படுத்தும் பொருட்டு எமது ஷேக் நாயகத்துடைய அனுமதியின் கீழ் அந்த நாதாக்களை நாம் ஞாபகப்படுத்துவதற்காக கௌரவிப்பதற்காக கொடியேற்றுகின்றோம், அன்னதானங்கள் வழங்குகின்றோம். அவர்களுடைய அகமிய இரகசியங்களை அபார அற்புதங்களை நமக்கு மத்தியிலே நாம் பேசி பூரிப்படைகின்றோம். இறைவனுடைய ரஹமத்துக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில அறிவிலிகளான முட்டாள்கள் நேற்று வந்த மலைக்கு இன்று முளைத்து நாளை அழிந்து போகக்கூடிய காளான்களாகிய இந்த குப்பை கூலங்கள், கயவர்கள், கபோதிகள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், வாட்ஸ்அப்புகளிலும் இன்டர்நெட்டுகளிலும் இவர்கள் இவ்வாறான வேலைகள் எல்லாம் ஷிருக்கு, பித்அத்து, குஃபிரு, அவைகள் ஷிருக்கை ஏற்படுத்தக்கூடியவைகள். இவைகளுக்கு குர்ஆன் ஹதீஸிலே எத்தகைய ஆதாரமும் கிடையாது. உதாரணமாக அவர்கள் விமர்சிக்கக்கூடிய ஒன்றுதான் கொடியேற்றுவது. உதாரணமாக அந்த கல்முனையிலே நாகூர் ஆண்டவர்களை நினைவு கூற பொருட்டு கொடியேற்ற பள்ளி கொடியேற்றிவிட்டால் இவர்கள் தடமாறுகின்றார்கள். எப்படி? கொடியேற்றி விட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை, செய்யாத ஒரு விஷயத்தை இவர்கள் செய்துவிட்டார்கள் என, முஷ்ரிக்குகள் என எமக்கு பட்டம் சூட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கொடியேற்றி அந்த நாதாக்களை அவர்கள் செய்த அந்த சேவைகளை எல்லாம் நாம் ஞாபகப்படுத்துவது அது ஷிருக்கு, குஃபிர், பித்அத்தாக இருந்தால் முதலாக அத்தகைய அந்த கொடியேற்ற அந்த வைபவத்தை நிகழ்த்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் முஷ்ரிக் என்று சொல்கின்றார்கள். எமக்கு கொடியேற்றி இத்தகைய ஒரு நடைமுறையை எமக்கு வழிகாட்டி தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். உங்களுக்கு தெரியும், மக்காவுக்கு சென்றவர்களுக்கு, ஹஜ் உம்ரா செய்தவர்களுக்கு தெரியும், சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே பாபு சலாம் என்ற ஒரு வாயில், அந்த வாயிலால் நாம் வெளிக்கிடுகின்ற நேரத்திலே ஒரு பாதை இப்படி போகின்றது. அந்த பாதை வழியாக நேராக நாம் சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த இடத்தை இன்று வாசிக சாலை, லைப்ரரியாக ஆக்கி இருக்கின்றார்கள். இப்படி தாண்டி முஸ்தலிஃபா, மினா எல்லாம் செல்லலாம். அதனை அடுத்து மறுபாதை நேராக நாம் போகின்ற நேரத்திலே சுமார் 200 மீட்டர் தூரத்திலே ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் லிவா, கொடியேற்ற பள்ளிவாசல். கல்முனையிலே கொடியேற்ற பள்ளிவாசல் வருவதற்கு முன்னால் ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்திலே, அதாவது ஒரு 200 மீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் லிவா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியை ஞாபகப்படுத்தி கொடியேற்றி அந்த இடத்திலே பள்ளிவாசல் அமைக்கப்பட்டது. மஸ்ஜிதுல் ஹராம் பக்கத்திலே இருக்கின்றது. தூர இருந்து பார்த்தாலும் கூட தெரியக்கூடிய விதமாக ஒன்றுக்கு 1 லட்சம், ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் 1 லட்சமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் அங்கே கொடியேற்ற பள்ளிவாசலுக்கு மத்தியிலே கொஞ்சம் தூரம், சுமார் 200 மீட்டர் தூரம் இருக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் செய்தார்கள்? மக்கா வெற்றி ஒரு இஸ்லாத்தினுடைய வெற்றி. இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரம் மார்க்கம் அல்ல, அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்துமே மார்க்கம்தான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கொடியேற்றுங்கள் என்று சொல்லாமல் அவர்கள் செய்து காட்டினார்கள். இதே போன்று புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி லட்சக்கணக்கான இந்துக்களை எல்லாம்
இஸ்லாத்திலே சேர்த்த அந்த இறை சீதேவி ஷாஹுல் ஹமீது மாதுஷா நாயகத்தை நாம் ஞாபகப்படுத்தி கொடி ஏற்றுவதென்று சொன்னால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் நமக்கு செய்து காட்டப்பட்ட ஒரு சுன்னத்து என்பதை இவர்கள் மறந்து எம்மை முஷ்ரிக் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைத்தான் இவர்கள் முஷ்ரிக் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது இவர்களை நம்மால் பின்பற்ற முடியுமா? இவர்களை நாம் பின்பற்றி தொழ முடியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த வேலைகளை எல்லாம் கூடாது என்று வசைபாடி குபிரண்டும் பிதுஅத் என்றும் ஷிர்கென்றும் எவர்களெல்லாம் சொல்லித் திரிகின்றார்களோ, ஒன்றோ அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்க வேண்டும், அல்லது இந்த ஷாஹுல் ஹமீது நாயகத்துடைய பரக்கத்தினால், அவர்களுடைய இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் இவர்களை பூண்டோடு அழித்து அல்லாஹ் நாசமாக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே பிரார்த்தனை புரிந்தவனாக அந்த நாயகத்தினுடைய கோடான கோடி மனாக்கிபுகளிலே இருந்து ஒரு சிலதை உங்கள் மத்தியிலே நான் பேசுவதன் மூலமாக பெருமைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறை நேசர்களை நாம் நேசிப்பது, அவர்களுடைய சகமாசத்தோடு நாம் இருப்பது, அது ஷாஹுல் ஹமீது நாயகத்துடைய ஒரு போதனை என்பதை நாம் விளங்க வேண்டும். கடைசி நேரத்திலே நாயகம் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்காக இருக்கக்கூடிய கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர்கள் மக்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுகின்றார்கள். ஷாஹுல் ஹமீது அப்துல் காதிர் நாகூரி நாயகம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் இறை நேசர்களை நேசித்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய சகவாசத்தோடு இருந்து கொள்ளுங்கள், அது உங்களை இறை நேசனாக மாற்றி வைக்கும் என்று ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுகின்றார்கள். பண்ணிவிட்டு அதற்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள் நாகூர் ஆண்டவர்கள். சையதுனா இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல்க் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து உலக பற்றற்றவர்களாக ஆகி உலகத்தை துறந்து காட்டுக்கு சென்று இறை நேசனாக ஆகியவர்கள் சையதுனா இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் அரச பீடத்திலே இருக்கின்ற நேரத்திலே, ஜனாதிபதியாக இருக்கின்ற நேரத்திலே வலிமார்களை நேசித்தவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் தினம் அவர்களுக்கு கனவு ஒன்று காட்டப்படுகின்றது. ஒரு மனிதர் ஒரு பெரிய ஒரு ஏடு ஒரு லிஸ்ட் எழுதி கொண்டிருக்கின்றார், ஒரு மலக்கு. அப்பொழுது அந்த கனவிலே சையதுனா இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை சந்தித்து, பெரியவரே, தலைவரே, நீங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கின்றீர்கள்? நான் ஒலிமார்களுடைய பெயர்களை பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கின்றேன். இப்ராஹிம் அதுகம் நாயகம் அவர்கள் வலிமாரை நேசித்தவர்கள் அல்லவா? கேட்கின்றார்கள், அந்த பட்டியலிலே இதிலே எனது பெயர் நாமம் இருக்கின்றதா என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே. அவர் பார்க்கின்றார், பார்த்துவிட்டு சொல்கின்றார், இப்ராஹிமே, உங்களது பெயர் இதிலே கிடையாது, வலிமார்கள் வரிசையிலே உங்களது பெயர் கிடையாது என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது சொல்கின்றார்கள், பெரியவரே, நான் வலிமார் அல்லாஹ் விட்டாலும் கூட வலிமாரை இறை நேசனை நான் நேசித்தவன் என்றாவது நீங்கள் இதிலே குறித்துக் கொள்ளுங்களே என்று சொல்லும் பொழுது கனவு கலைந்து விட்டது. விழித்து விடுகின்றார்கள். அடுத்த நாள் இதே கனவை காண்கின்றார்கள் சையதுனா இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதே போன்று அந்த மனிதர் ஒரு பெயர் நாம லிஸ்ட் எழுதி கொண்டிருக்கின்றார். என்ன எழுதுகின்றீர்கள்? வெளிமார்களுடைய பெயர்களை பட்டியலிடுகின்றேன். அப்படியானால் எனது பெயர் இருக்கின்றதா என்பதை பாருங்கள். அவர் பார்த்துவிட்டு சொல்கின்றார், முதலாகவே உங்களது பெயர் தான் இறைநேசர்கள் வரிசையிலே இருக்கின்றது என்ற சுப செய்தியை சொல்லிவிட்டார். இந்த சம்பவத்தை சையதுனா ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர்கள் மக்களுக்கு பயானிலே சொல்கின்ற நேரத்திலே இப்ராஹிம் அதுகம் அவர்களை இறைநேசனாக மாற்றியது அவர் இறைநேசரை நேசித்தவர் என்றாவது எழுதிக் கொள்ளுங்களே என்று சொன்ன அந்த ஒரே வார்த்தையின் காரணமாக அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைநேசர்கள் வரிசையிலே சேர்த்து விட்டான். அந்த வகையிலே தான் நாம் இருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. ஆனால் நிச்சயமாக சத்தியமாக மௌத்துக்கு முன்னால் இறை நேசத்தை பெற்ற நிலையிலேதான் நாம் மௌத்தாகுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த நிலையிலேதான் எங்களது ஷேக் நாயகம் தர்பியத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள்.
எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவரை நாம் நேசிப்பதாக இருந்தால் அவர்களுடைய அபார அற்புதங்களை, அகமிய இரகசியங்களை நாம் கொஞ்சம் அறிய வேண்டும். அந்த வகையிலே ஷாவுல் ஹமீது நாகூரில் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய வாழ்க்கை சம்பவத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு பிறப்பிலும் மறைவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய ஒரு அமைப்பிலே இருந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிபூரண வெளிப்பாடாக வந்தவர்கள் தான் சையதுனா நாகூர் அவர்கள். ஹிஜ்ரி 910 ஜமாதுல் ஆகிர் மாதம் பிறை 10 வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சுபுகிலே பிறக்கின்றார்கள் ஷாஹுல் ஹமீது ஆண்டவர்கள். அதே போன்று 978 68 ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்து ஆன்மீக போதனை புரிந்துவிட்டு 978 அதே ஜமாதுல் ஆகிர் மாதம் பிறை 10 ஒரு வெள்ளிக்கிழமை தான் எமது கண்களை விட்டு மறைகின்றார்கள் ஷாஹுல் ஹமீது நாயகம் அன்னவர்கள். இவ்வாறு பிறப்பிலும் மறைவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதே போன்ற ஒரு அமைப்பிலே இருந்ததாக பல சரித்திர ஆசிரியர்கள் சையதுனா ஷாஹுல் ஹமீது நாயகத்தை பற்றி சரித்திரமாக எழுதுகின்றார்கள். ஷாஹுல் ஹமீது நாயகம் அன்னவர்கள் இந்திய வடநாட்டிலே உத்தரப்பிரதேசத்திலே ஊர்களிலெல்லாம் மாணிக்கம் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த மாணிக்கப்பூரிலே ஹசன் குத்தூஸ் என்று சொல்லப்படக்கூடிய சையதுனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்களிலே ஒருவரான சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்சா வழியிலே உதித்த ஹசன் குத்தூஸ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தகப்பனார் சையது மூசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வயது தனது பிள்ளை ஹசன் குத்தூஸுக்கு வயது ஏறினதன் பின்னால் அவர்களை போன்றே அஹ்லு பைத்துகளிலே உதித்த சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வம்சாவளி வந்த சையது ஹமீதுத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய ஒரு மகளார் சையதத்தினா ஃபாத்திமா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணிக்கு ஹசன் குத்தூஸ் நாயகத்தை திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். இந்த திருமணம் முடிந்ததன் பின்னால் கொஞ்ச காலம் கழித்து ஆக ஷாஹுல் ஹமீது நாயகத்தினுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது அவர்களுடைய தந்தையாருடைய வழி ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு போய் சேருகின்றது. தாய் வழி சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு போய் சேருகின்றது. ஆக அஹ்லு பைத்தினர்களிலே மிக சிரேஷ்டமாக விளங்குகின்றார்கள். அவர்கள் திருமணம் முடித்து ஹசன் குத்தூஸ் அதே போன்று சையதா ஃபாத்திமா அவர்கள் திருமணம் முடித்து கொஞ்ச காலத்திலே ஒரு பிள்ளை பிறக்கின்றது, ஆண் குழந்தை. அதற்கு அவர்கள் யூசுப் என பெயரிட்டு மகிழ்கின்றார்கள். ஆனால் குறுகிய காலத்திலே சின்ன வயதிலேயே அந்த பிள்ளை மரணித்து விடுகின்றது. அவர்கள் அல்லோல கல்லோலப்பட்டு மன வருத்தத்தோடு இருக்கின்ற நேரத்திலே பிள்ளை பாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தினம் ஹசன் குத்தூஸ் சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் தான்பத்திய உறவு கொண்டு அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே கனவிலே ஃபாத்திமாவுடைய கனவிலே சையதுனா ஹுஸர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுகின்றார்கள். தோன்றி ஃபாத்திமாவே, இன்றைய இரவு ஒரு மாபெரும் குதுபாக ஒரு கௌஸாக விளங்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய வயிற்றிலே இன்று கருவுற்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் நன்மாராயம் சொல்கின்றான், சலாம் சொல்கின்றான். அந்த பிள்ளைக்கு நீங்கள் அப்துல் காதிர் என பெயர் சூட்ட வேண்டும் என்று சையதுனா ஹுஸர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி மறைகின்றார்கள். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வயிற்றிலே கருவுற்றி இருக்கும் பொழுது அத்தாஹா ஆத்திம் பில் மனாம் வகால லஹா யா ஆமினா இன்னகி கத் ஹமல்தி பிகைரில் அனாமி ஷம்ஸுல் ஃபலாஹி வல் ஹுதா ஃபைதா வலஅதிஹி ஃபஸம்மிஹி முஹம்மதா. சுப்ஹான மௌலிதிலே நாம் ஓதுகின்றோம், ஆமினாவே, நீங்கள் வயிற்றிலே சுமந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை மனிதர்களிலே சிறந்தவர்கள், ஷம்ஸுல் ஃபலாஹி வல் ஹுதா, நேர்வழியினுடைய வெற்றியினுடைய சூரியன், ஃபைதா வலஅதிஹி ஃபஸம்மிஹி முஹம்மதா, அதை நீங்கள் பெற்றெடுத்தால் முஹம்மது என்று பெயரிடுங்கள் என ஒருவர் சையதுனா ஹுஸர் அலைஹிஸ்ஸலாம்
அல்லது ஒரு மலக்கு சொல்லி சென்றார்களே, அதே போன்று நாகூர் ஆண்டவர்கள் தங்களது தாயாருடைய வயிற்றிலே இருக்கின்ற நேரத்திலே இவ்வாறு ஒரு குழந்தை பிறக்கப் போகின்றது, ஒரு குதுபு பிறக்கப் போகின்றது, அந்த பிள்ளைக்கு நீங்கள் அப்துல் காதிர் என்று பெயர் வையுங்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என சொல்லி மறைகின்றார்கள். காலையிலே எந்திரிச்சு தாய், அதாவது ஹசன், குத்தூஸ், பாத்திமா அவர்களுக்கு கடுமையான மகிழ்ச்சி. இப்படி ஒரு பாக்கியமா எங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். குழந்தை கருவுற்று 3 மாதம் ஆகின்றது வயிற்றிலே. ஹசன், குத்தூஸ் அவர்களுக்கு கடுமையாக வியாதி ஏற்படுகின்றது, நோய்வாய்ப்படுகின்றார்கள். செய்யாத வைத்தியம் இல்லை, நோய் குணமடையவில்லை, கடுமையாக கஷ்டப்படுகின்றார்கள். இனி அவர்களுக்கு ஒரு மௌத்து வந்துவிடும் என்று நினைக்கும் அளவுக்கு நோயுற்று விட்டார்கள் ஹசன், குத்தூஸ். அப்பொழுது ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர்கள் 3 மாத கருவாக இருக்கின்ற நேரத்திலே அங்கு குரல் கொடுக்கின்றார்கள், பேசுகின்றார்கள். தாயார் அவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த நோயின் மூலமாக உங்களது கணவர், எனது தகப்பன் இறக்க மாட்டார், அவர் இன்னும் காலம் வாழ்வார், நாளை திறமை அவர்களுக்கு நோய் குணம் அடைந்து விடும் என ஒரு அஷரீதி கேட்கின்றது. ஷாஹுல் ஹமீது நாயகத்துடைய முதல் வேலையே என்ன? தனது தந்தையுடைய அந்த நோயை குணப்படுத்தியதுதான். இதை இன்று சொன்னா என்ன சொல்வான்? இது என்ன அம்புலி மாமா கதை என்றுதான் சொல்வான். அவன் எப்படியோ கிடக்கட்டும், நமக்கு தேவையில்லை. எமக்கு முன்னோர்கள் இப்படி ஷாஹுல் ஹமீது நாயகத்தினுடைய ஏன் குர்ஆன், ஹதீஸ், சரித்திரங்களை எல்லாம் நாம் ஏற்கத்தான் வேண்டும். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவம், சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவம், இவைகள் எல்லாம் உண்மை என்று நாம் ஏற்கின்றோம். இது குர்ஆன் ஹதீஸிலே வந்ததில்லையே, பின்னால் சரித்திர ஆசிரியர்கள் தான் இவைகளை சொல்கின்றார்கள். அதே போன்று ஷாஹுல் ஹமீது நாயகத்துடைய சம்பவத்தை இவ்வாறு பல கிரந்தங்களிலே சொல்லப்படுகின்றது. 3 மாத கர்ப்பிணியாக தாய் இருக்கின்ற நேரத்திலே தந்தையுடைய நோயை குணப்படுத்திய இறை சீதேவிதான் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் அன்னவர்கள். அதே போன்று 7 மாதம் ஆகின்றது. மாணிக்கப்பூரிலே கடுமையான பஞ்சம், மழை பெய்யவில்லை, ஆடு மாடு ஒட்டகைகள் எல்லாம் இறக்கின்றது, பயிர் பட்சிகள் எல்லாம் செத்து மடிகின்றது, மக்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாத ஒரு பஞ்ச நிலை ஏற்படுகின்றது. 3 நாட்களாக ஹசன், குத்தூஸ், பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பட்டினியாக கிடக்கின்ற நேரத்திலே அப்பொழுது வயிற்றிலே இருந்து அஷரீதி முழங்குகின்றது. பிதா மாதாக்களே, பயப்பட வேண்டாம், இந்த பஞ்சத்திலே நீங்கள் இறக்க மாட்டீர்கள். உங்கள் குஷினியிலே நீங்கள் சாப்பாடு சமைக்கக்கூடிய அந்த இடத்திலே களஞ்சியத்திலே கொஞ்சம் தானியம் இருக்கும், ஒரு புடி தானியம் இருக்கும். அதை பெரிய அண்டாவிலே போட்டு நீங்கள் சோறு சமையுங்கள். சமைத்தால் ஊர் மக்கள் எல்லோருக்கும் சாப்பிடலாம். கொஞ்சம் புடி அந்த தானியத்தை போட்டு பாத்திமா அவர்கள் உணவு சமைக்கின்றார்கள். பெரிய அண்டா நிறைய சாப்பாடு, ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிட்டார்கள். பஞ்சம் தீரும் வரை இப்படியே மாணிக்கப்பூரிலே ஊர் மக்கள் அவர்கள் இவர்களுடைய வீட்டு அந்த களஞ்சியத்தை ஒரு புடி தானியத்திலே இருந்து உணவு சாப்பிட்டதாக நமக்கு சரித்திரம் சொல்கின்றது. அதே போன்று 9ஆம் மாதத்திலே ஒரு பெரும் அனர்த்தம், அநியாயம். வருடம் மாணிக்கப்பூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நெருப்பு வணங்கி மஜூசிகள் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் மாணிக்கப்பூரிலே நுழைந்து மண் கொள்ளை அடிப்பது, கடை உடைப்பது, மக்களுடைய பொருள்களை எல்லாம் திருடுவது, சொத்துக்களை அபகரிப்பது, இப்படியான ஒரு அட்டகாசம், அநியாயம் வளமையாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர்கள் 9 மாத வயிற்றிலே குழந்தையாக இருக்கும் பொழுதும் இந்த சம்பவம் ஏற்படுகின்றது. அப்பொழுது அவர்கள் அந்த நேரத்திலே வெளியே வந்து விட்டார்கள். ஒரு வாலிபனுடைய சூரத்திலே வாளோடு அவர்கள் தாய் முன்னிலையிலே வந்து, தாயே பயப்பட வேண்டாம், இவர்களை நான் விரட்டி அடிக்கின்றேன் என வெளியே செல்கின்றார்கள். தாய் அவதானமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு சிவப்பு குதிரை வந்திருக்கின்றது. அதிலே ஏறி அவர்கள் போரிடுவதற்காக செல்லும் பொழுது வானத்திலே இருந்து நிறைய குதிரைகளும் வாலிபர்களும் வந்து இறங்குகின்றார்கள். அந்த மஜூசி காவிரிகளை எல்லாம் அதிரடி ஓட ஓட விரட்டி அடித்து துரத்தினார்கள். அன்றிலிருந்து அவர்கள் மாணிக்கப்பூரை அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை. அதன் பின்னால்
9 மாதம் கழிந்து சையதுனா ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் உலகத்திலே பிறக்கின்றார்கள். ஜமாதுல் ஆகிர் மாதம் பிறை 10 வெள்ளிக்கிழமை காலை சுபகிலே பிறக்கின்றார்கள். ஹசன் குத்தூஸ் அவர்கள் பிள்ளை 4 வயதை ஆனதன் பின்னால் ஒரு மக்தபாவிலே குர்ஆனை ஓத வேண்டும் என்பதற்காக சேர்த்து விடுகின்றார்கள். ஒரு நாள் தினம் ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர்கள் 4 வயதாக இருக்கும் பொழுது அங்கே அவர்கள் கல்வி படித்துவிட்டு வீட்டுக்கு வருகின்ற நேரத்திலே சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷாஹுல் ஹமீது நாயகத்தை சந்தித்து அவர்களுடைய வாயிலே உமிழ்ந்து விடுகின்றார்கள். இவ்வாறாக பல தடவை நடக்கின்றது. ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர்கள் 5 வயதாகின்ற நேரத்திலே 30 ஜுஸுகளையும் மனப்பாடமிட்ட ஒரு ஹாஃபிலாக ஆகிவிட்டார்கள். அப்படியானால் இது எத்தகைய ஒரு இல்முள்ள துன்னி. வலிமார்களிலே 2 வகையாக இருப்பார்கள். தனது முயற்சியின் மூலமாக சையதுனா ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள், ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே படு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு துஆ இஸ்திக்பாரின் மூலமாக தங்களை நஃப்ஸை ஆன்மாவை கட்டுப்படுத்தி இறைநேசத்தை பெற்ற இறைநேசர்களாக ஆனார்கள். ஆனால் கௌது நாயகம் போன்றவர்கள், ஷாஹுல் ஹமீது நாயகம் போன்றவர்கள் இவ்வாறு அவர்கள் விலாயத்தை பெற்றவர்கள் அல்ல. இறைவனுடைய கற்பனையிலேயே நுத்துபாவிலும் குத்துபாக இருந்தவர்கள் தான் கௌது நாயகம், ஷாஹுல் ஹமீது நாயகம் போன்றவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 8 வயதாகின்ற நேரத்திலே சகல அரபி இலக்கணங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்த ஒரு ஆலிமாக சையதுனா ஷாஹுல் ஹமீது நாயகம் ஆகிவிட்டார்கள். 8 வயது. அதன் பின்னால் அவர்களுக்கு 18 வயதாகின்றது. 18 வயதிலே தான் அவர்கள் ஆன்மீக பாதையிலே காலடி எடுத்து வைக்கின்றார்கள். பெற்றாரிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். எங்கு? குவாலியர் செல்வதற்காக வேண்டி, ஆன்மீக அறிவுகளை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுமதி கேட்டு முஈனுத்தீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் பயண துணையோடு குவாலியருக்கு செல்கின்றார்கள். ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர்கள் 18 வயதிலே அங்கே சென்று குவாலியருக்கு பக்கத்திலே ஒரு பாலடைந்த ஒரு வீட்டிலே, ஒரு பாலடைந்த ஒரு பள்ளி வாசலிலே இரவு தங்குகின்றார்கள். முஈனுத்தீனை பார்த்து ஷாஹுல் ஹமீது நாயகம் சொல்கின்றார்கள், நான் ஒரு சபதம் உறுதியாக கூறுகின்றேன், சத்தியமிட்டு கூறுகின்றேன், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே ஒரு ஆன்மீக ஆசிரியரை எனக்கு காட்டி தரும் வரை நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன், வணக்கத்திலே இருப்பேன் என்று அப்படியே அவர்கள் ஹல்வத் இருந்து விட்டார்கள். 3 நாளைக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து அப்பொழுதுதான் அவர்களுக்கு பெயர் சூட்டுகின்றார்கள். அப்துல் காதிரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷாஹுல் ஹமீத் புகழ் அரசரென இன்று உங்களுக்கு அல்லாஹ் பெயர் நாமம் இடுகின்றான். நீங்கள் குவாலியருக்கு செல்லுங்கள். அங்கே முஹம்மது கௌஸ் இப்னு கதீருத்தீன் அவர்கள் தான் ஆன்மீக ஆசிரியராக, வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் உங்களுக்கு குருநாதர். அவர்களிடத்திலே நீங்கள் போய் ஆன்மீக கல்விகளை கற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் என சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோண்டி சென்று மறைந்து விடுகின்றார்கள். அதே போன்று சையதுனா முஹம்மது கௌஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தோற்றம் சூரத்தும் ஷாஹுல் ஹமீது நாயகத்துக்கு காண்பிக்கப்படுகின்றது. அங்கிருந்து அவர்கள் இப்பொழுது கிளம்புகின்றார்கள் குவாலியர் செல்கின்ற நேரத்திலே அன்றைய சுபஹ் தினத்திலே சுபஹ் தொழுதுவிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். இதுதான் காமிலான முரீத், காமிலான ஷேக்மார்கள். அங்கே அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அப்துல் காதிர் என ஒருவர் உங்களை தேடி வருகின்றார், தீர்ச்சை பெறுவதற்காக வருகின்றார். நீங்கள் அவர்களுக்கு தீர்ச்சை வழங்கி உங்களது ஹிலாபத்தை கொடுத்து அவர்களுக்கு தர்பியத்து கொடுக்க வேண்டும், ஆன்மீக கல்விகளை போதிக்க வேண்டும் என அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அவர்கள் ஷீடரை தேடி வெளியே வர, ஷீடர் தனது ஷேகை தேடி வெளியே வர, பாதையிலே 2 பேர்களும் சந்தித்துக் கொள்கின்றார்கள், முசாபா செய்து கொள்கின்றார்கள். கண்ணியத்தோடு தனது மாணவனை அழைத்து சென்று தனது தவ சாலையிலே
தனி ரூம் கொடுத்து அவர்களை பக்குவமாக அவர்களுக்கு பிரத்யேகமான முறையிலே கல்விகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார்கள் சையதுனா முகமது ஔஸ் குவாலிஹிர் அவர்கள். இப்பொழுது 10 ஆண்டு காலம் சையதுனா ஷாஹுல் ஹமீதுல் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் முகமது குவாலிஹர் அவர்களோடு இருந்து ஆன்மீக போதனைகளை பெற்று பெரும் கொண்ட விலாயத்தை பெற்ற மகான்களே ஆகிவிட்டார்கள். இந்த அளவுக்கு ஒரு நாள் தினம் இரவையிலே இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக இந்த 7 வானம் பூமி சகலதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். இறுதியாக இறைவனுடைய லிகாவையும் அடைய செய்கின்றான் ஷாஹுல் ஹமீது நாயகத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவியை தான் இன்று நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். இவர்களுடைய எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் நினைவு கூறக்கூடிய சையதுனா அப்துல் ரஹ்மான் வலி அம்பா நாயகம் மன்னவர்கள் ஷாஹுல் ஹமீது நாயகம் என்று பெயரை கேட்டாலே கூட அவர்கள் உடம்பு சிலிர்த்து விடும். நாம் ஷாஹுல் ஹமீது நாயகம் என வாய்க்கு லேசாக சொல்லும் பொழுது அம்பா நாயகம் பெயர் சொல்ல மாட்டார்கள். எஜமான் ஷாஹுல் ஹமீது நாயகம், என்னப்பா எஜமானுடைய பெயரை உனக்கு உச்சரிப்பதற்கு என்ன அருகதை இருக்கின்றது? பெயர் சொல்ல மாட்டார்கள். ஹல்வத் நாயகம் என அவர்களுடைய ஷேக் ஹல்வத் நாயகம் என்று வாயால் மொழிய மாட்டார்கள். இவர்களை பார்த்து சின்ன எஜமான் ஷாஹுல் ஹமீது நாயகத்தை பெரிய எஜமான் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி நாயகன் தான் அம்பா நாயகம் அவர்கள். அதாவது இல்முல் கைபிலே தலைத்தவர்கள். இங்கே சொல்கின்றார்கள் ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் 4 விதமான அறிவுகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதாவது கீமியா, ரீமியா, சீமியா, ஹீமியா என 4 அறிவுக்கும் குருநாதராக விளங்கியவர்கள் ஷாஹுல் ஹமீதுல் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அதாவது சையதுனா பதியுத்தீன் ஜிந்தா ஷாஹ்மதார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கௌசுல் ஆலம் சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ஆண்டவர்கள், கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபுல் ஹசன் அலியுன் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த கீமியா, ரீமியா, சீமியா, ஹீமியா என்று சொல்லப்படக்கூடிய 4 விதமான அறிவுகளையும் பெற்ற நாதாக்களாக இருந்திருக்கின்றார்கள். சையதுனா ஷாஹுல் ஹமீதுல் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஆன்மீக போதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் தினம் குதைமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலை அடிவாரத்துக்கு பக்கத்தால் செல்கின்றார்கள். அந்த குதைமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையிலே ஷாஹுல் ஹமீதுல் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஏறுகின்றார்கள். அங்கே ஒரு பெரும் குகையை பார்க்கின்றார்கள். அந்த குகையிலே இவர்களை போன்று இன்னும் ஃபுகராக்கள் எல்லாம் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு சையதுனா ஷாஹுல் ஹமீதுல் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களும் 40 நாட்கள் அந்த குகையிலே இருந்து தவம் புரிகின்றார்கள், ஹல்வத் இருக்கின்றார்கள். அந்த குகையை விட்டும் இறுதியாக அவர்கள் திரும்பி வருகின்ற நேரத்திலே அந்த ஃபுகராக்களுக்காக இந்த 4 விதமான அறிவுகளையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் சையதுனா ஷாஹுல் ஹமீதுல் நாகூரியில் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இந்த இகாயத்திலே அவர்கள் சொல்கின்ற நேரத்திலே அந்த குகையை விட்டும் 40 நாட்கள் இருந்துவிட்டு வெளியே வரும் பொழுது அவர்களிலே சிலருக்கு கீமியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறிவு ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். கீமியா என்று சொல்கின்ற நேரத்திலே அதாவது நாதாக்கள் எந்த ஒரு பொருளை அவர்கள் நினைத்து அதை தங்கமாக மாற்ற முடியுமோ அதை தங்கமாக மாற்றி வைக்கக்கூடிய ஒரு அறிவு, இதை கீமியா என்பார்கள். சையதுனா அபுல் ஹசன் அலியுன் ஷாதிலி நாயகத்தினுடைய சிறுநீரிலே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய அறிவை வைத்தார். ஷாதுலி நாயகம் மன்னவர்கள் ஒருமுறை அல்லாஹ் இடத்திலே, யா அல்லாஹ் எனக்கு கீமியாவுடைய அறிவை நீ எனக்கு தா என்று கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ் என்ன சொன்னான்? அதாவது அந்த காய்த்து வெயிலிலே காய்க்கப்பட்ட அந்த மண்வெட்டி, அதனுடைய இரும்பு அந்த மண்வெட்டி தலையிலே நீ சிறுநீர் களி என்று அல்லாஹ் சொன்னான். ஷாதுலி நாயகம் அதிலே சிறுநீர் கழித்தார்கள். அந்த மண்வெட்டி தலை தங்கமாக அது மாற்றப்பட்டு விட்டது. அப்படியானால் ஷாதுலி நாயகத்துடைய சிறுநீரிலே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கீமியா அறிவை வைத்தான். அவர்களையே அல்லாஹ் இஸ்முல் ஆக்கினான்.
ஒருமுறை இமாமுனா அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஷேக் நாயகம் அப்துல் சலாம் மஷீஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஷேகை பார்த்து நினைக்கின்றார்கள், நான் இவர்களிடத்திலே இஸ்முல் ஆலமை படித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திலே அப்துல் சலாம் மஷீஷி அவர்களுடைய மடியிலே இருக்கக்கூடிய ஒரு 2-3 வயது ஒரு பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளை தட்டி தட்டி அப்படியே வந்து ஷாதுலி நாயகத்துடைய 2 சந்திலும் கையை வைத்து, நீங்கள் எனது தகப்பனாரிடத்திலே இஸ்முல் ஆலமை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களே, இஸ்முல் ஆலமே நீங்க தானே அப்பா என்று சொல்லிவிட்டது. இதை ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், சிலர் நினைப்பார்கள் இஸ்முல் ஆலம், இஸ்முல் ஆலத்தை நாம் படிக்க வேண்டுமே, எது இஸ்முல் ஆலம்? குதுபு நாயகம் சொன்னார்கள், இஸ்மி கஸ்மில் ஆலம், எனது திருநாமம் இஸ்முல் ஆலம் போன்றது. அவ்வாறென்றால் ஒரு மனிதன் ஃபனாபி ஷேக் தனது ஷேகிலே கௌது நாயகத்தையும் தான், ஷாதுலி நாயகத்தையும் தான், தனது ரசூலையும் தான், அல்லாவையும் தான் அந்த ஷேகிலே இவன் பார்க்கின்றானோ அந்த ஷேகுடைய பெயர் இவனுக்கு இஸ்முல் ஆலமாகத்தான் இருக்கும். அந்த இஸ்முல் ஆலத்தை படித்த ஒருவர் கீமியாவுடைய அறிவை கற்றுக்கொண்டவராக ஆகின்றார். அண்மையிலே சுமார் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் கஹட்டோ வீட்டை பள்ளி வாசலிலே நான் ஹதீபாக இருக்கின்ற நேரத்திலே அங்கே அடங்கப்பட்டிருப்பவர்கள் அப்துல்லா இப்னு உமர் பாதீப் மௌலானா என்பார்கள். பாதீப் என்பது அபாதீபு, அபாதீப் என்றால் ஓனாயின் தந்தை. அந்த அபாதீப் என்பதை ஒரு லுகத்திலே பாதீப் என்று சொல்ல அவர்களுடைய பெயர் பாதீப் மௌலானா. அவர்களிடத்திலே கீமியா அறிவு இருந்திருக்கின்றது என்பதை அனுபவத்திலே நான் பார்த்தேன். அவர்களுடைய முரீதீன்களிலே ஒருவர், அவர்களுடைய ஆபாக்களிலே ஒருவருக்கு பாதீப் மௌலானா ஒரு தங்க காப்பு கொடுத்திருந்தார்கள். இந்த காப்பை, தங்கத்தினாலான இந்த காப்பை இந்த குடும்பத்தினர்கள் என்னிடத்திலே எனது கூட்டாளியா இருக்கக்கூடிய அவர் வரை அந்த காப்பு அப்படியே அந்த வீட்டிலே இருந்து வருகின்றது. பாதீப் மௌலானாங்க கஷ்டத்துக்காக அவர்களுக்கு கொடுத்த ஒரு காப்பு, தங்க காப்பு. இந்த மனிதன் கஷ்டத்தின் காரணமாக இந்த காப்பை கொண்டு போய் விற்பதற்காக ஜுவல்லரிக்கு சென்று விட்டார். கஷ்டத்தின் காரணமாக இப்பொழுது காப்பை சும்மா வாங்க மாட்டான், அதை சுட்டு பார்ப்பான், தகத்து பார்ப்பான், இடித்து பார்ப்பான். அவன் என்ன செய்கின்றான், அந்த காப்பை சுட்டு பார்க்கின்றான், இது சுத்தமான தங்கமா என்று பார்ப்பதற்கு அந்த காப்பை சுட்டதும் அந்த காப்பு அப்படியே ஒரு மண் குவியலாக மாறிவிட்டது. அப்படியானால் என்ன, பாதீப் மௌலானா அவர்கள் அந்த கீமியாவுடைய அறிவை கற்றிருந்ததன் காரணமாக ஒரு பிடி மண்ணை எடுத்து அதை தங்கமாக மாற்றி இவர்களுக்கு காப்பாக கொடுத்திருந்திருக்கிறார்கள். இந்த வகையிலே ஷாவுல் ஹமீது நாயகமன் அவர்கள் கீமியா அந்த அறிவை பெற்றிருந்தவர்கள். அந்த அறிவை அந்த மக்களுக்கு, அந்த புகராகருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்ததாக ஹீமியா என்று சொல்லப்படக்கூடிய அறிவு, அதாவது மற்றவர்கள் தன்னை பார்க்காமல் தன்னை மறைத்துக் கொள்வது. இப்படி நான் இருந்து கொண்டு மற்றவர்கள் பார்க்காதவாறு இப்படி இருப்பது, உங்களுடைய கண்ணுக்கு தோற்றமளிப்பது அங்கு ஆள் இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு அறிவு. இந்த அறிவிலும் பாண்டித்தியம் பெற்றிருந்தவர்கள் தான் சேதனா ஷாவுல் ஹமீதுல் மாணிக்கப்பூரி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அதே போன்று சீமியா என்று சொல்லப்படக்கூடிய அறிவு, இல்ஹாருல் முகையபாத்தி ஷர்ரி அல் ஹைரி மின்ஹா, ஷர்ரான நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், மோசமான விஷயங்களாக இருக்கட்டும், மறைவான சங்கதிகளை, மறைவான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அறிவு, இதை சீமியா என்பார்கள். இந்த அறிவை பெற்றிருந்தார்கள் அம்பா நாயகம். அம்பா நாயகத்திடத்திலே நாம் போய் முன்னால் உட்கார்ந்து விட்டால், நானும் ஒரு நண்பனும் போயிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொழில் சம்பந்தமான விடயங்களை நாயகத்திடத்திலே கேட்க வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றேன். இந்த விடயங்களை, எப்படி தொழிலே பரக்கத்து வருவது,
எப்படி தொழில் செய்வது என்று நான் கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு போவேன். என்னோடு வரக்கூடிய ஒருவர் வைத்துக் கொள்ளுங்கள், உதாரணமாக கல்வி சம்பந்தமான விடயங்களை கேட்க வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பார். இப்பொழுது அம்பா நாயகத்திடத்திலே முன்னால் வந்து உட்கார்ந்து விட்டால் நாம் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. அவர்களாக பேச்சை ஆரம்பித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். எந்த விஷயங்களை நாயகத்திடத்திலே கேட்க வேண்டும் என்று நாம் நினைத்தோமோ அத்தனைக்கும் நாயகம் பதில் சொல்லிவிடுவார்கள் அம்பா நாயகம். அப்படியானால் அவர்கள் எத்தகைய அறிவை பெற்றிருந்தார்கள்? சீமியா என்று சொல்லப்படக்கூடிய அறிவை பெற்றிருந்தார்கள் அம்பா நாயகம். எந்த அளவுக்கு என்றால், உதாரணத்துக்காக உங்கள் மத்தியிலே அம்பா நாயகத்துடைய சிறப்பும் இந்த இடத்திலே பேசப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். நாம் கீழக்கரையிலே அதாவது ஓதி தஹசீல் வாங்குவதற்காக நாம் டேட் வரும் பொழுது நாம் அதாவது கல்யாண காட்மாய் அடித்து அழைப்புக்காக ஒரு சந்தோஷமாக முதலாக அம்பா நாயகத்திலே கொண்டு போக வேண்டும். நாம் 8 பேர்கள் தஹசீலாக போகின்றோம். 8 பேர்களிலே பரீட்சையிலே முதலிடம் வந்தவன் நான் தான். இப்பொழுது 8 கார்டையும் அந்த அழைப்பிதழ்களையும் நாம் நாயகத்திடத்திலே எடுத்துக்கொண்டு போகின்றோம். இப்பொழுது 8 பேரிலே மற்றைய மாணவர்கள் சொன்னார்கள், உனது கார்டை நீ மேலே வைக்காதே. ஏன், அம்பா நாயகம் ஒரு கார்டை எடுத்தால் உனது கார்டை தான் எடுப்பார்கள். அதனால் இந்த ஷூது கார்டு போன்று கண்ணை பொத்திக் கொண்டு கார்டை ஒரு விதமாக பிரட்டி விட்டால் எனது கார்டு நடுவுக்கு போய்விட்டது. இப்பொழுது 8 கார்டையும் நாயகமே எங்களுக்கு பட்டமளிப்பு விழா வந்திருக்கின்றது, தாங்கள் சமூகம் அளிக்க வேண்டும் என்று இப்படி அவர்களிடத்திலே கார்டை நீட்டும் பொழுது அப்படியே ஒரு கார்டை இழுத்தெடுத்தார்கள். அது எனது அழைப்பிதழ் தாள். பார்த்துவிட்டு சிரித்துவிட்டு வளமையாக நாம் அசர நேரத்துக்கு போனால் அம்பா நாயகம் எங்களை விடமாட்டார்கள். நாம் கீழக்கரையிலிருந்து போவதற்கு முன்னாலேயே நாளை தினம் கீழக்கரையிலே இருந்து சிலோங்கார பையன்கள் என்னை பார்க்க வருகின்றார்கள், நைட் சாப்பாடு அவர்களுக்கும் சேர்த்து செய்யுங்கள் என வீட்டுக்கு சொல்லிவிடுவார்கள். இங்கு நாம் வந்து கிளம்ப போகும்போது அவர்களை பற்றி பேசும் பொழுதே அங்கு அவர்கள் சொல்லுவார்கள், என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், என்னை நாளை இரவு சந்திக்க வருவார்கள் என்று. நாம் போனால் எப்படியும் இரவு தங்கி எமது மபீத் அங்குதான் இருக்கும், காலையிலே தான் வருவோம். ஒரு நாள் தினம் அப்படி அவர்களிடத்திலே இந்த கார்டை எடுத்துக்கொண்டு அழைப்பிதழ்களை எடுத்துக்கொண்டு போனதன் பின்னால் அசர் நேரத்திலேயே மகிரிபு வரை நாம் இருந்தோம். எம்மிலே இரவு தங்கி போவதாகத்தான் நாம் இருக்கின்றோம் வளமை போன்று. திடீரென நாயகம் சொல்கின்றார்கள், சரி போயிட்டு வாங்க, உங்களுக்கு வேலைகள் இருக்கும், வீட்டில் விசேஷங்கள் இருக்கும், போங்கொண்டார்கள். ஆச்சரியமாகிவிட்டது. ஒரு நாளும் இப்படி சொல்ல மாட்டார்களே. அப்படி என்றால் என்ன நடந்தது? நாம் 8 பேரும் கம்பம் வருகின்ற நேரத்திலே அங்கு ஒரு இடத்திலே எங்கள் 4 பேர்கள் படம் பார்க்க நினைத்து விட்டார்கள். அதாவது படத்துடைய பெயர் வீட்டில விசேஷங்க என்று ஒரு படம் போட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த 8 பேரிலும் 4 பேர்கள் ராவைக்கு அம்பாவை பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு நாம் கீழக்கரை போகலாம் என்று 4 பேர் நினைத்து விட்டார்கள். 4 பேர் நினைக்கவில்லை. அந்த படம் பார்க்க வேண்டும் என்று நினைக்காதவர்கள் 4 பேர்கள் தான் நானும் ஒருவன். இப்பொழுது அந்த 8 பேரையும் பார்த்து நாயகம் சொல்லிவிட்டார்கள், வீட்டில விசேஷங்க இருக்கும், போயிடுங்க என்றார். அப்ப படத்துடைய பெயரையும் சொல்லிவிட்டார். இப்படி அவர்களுக்கு ஒரு கராமத் என்பது இந்த இல்ஹாருல் முகையபாத்தி அஷ்ஷர்ரி மின்ஹா அல் ஹைர் என்பது அவர்களுக்கு ஒரு ஜுஜுபி. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவி எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷாஹுல் ஹமீது நாயகம் அதே போன்று ஹல்வத்து நாயகம் என்பதை பெயராக சொல்ல மாட்டார்கள். எவன் ஹல்வத்து நாயகத்தை மஹப்பத்து வைத்தானோ அவன் சகல வழிமாறையும் அவன் மஹப்பத்து வைத்தவன் தான். ஏன், ஹல்வத்து நாயகம் சொல்லி இருக்கின்றார்கள், என்னை நேசிப்பவன் அசல் அவன், அதாவது கற்பினையிலே ஸ்ரீதேவி என்று எழுதப்பட்டவன் தான் என்னை நேசிப்பான். எவனை அசலிலே அதாவது கற்பனையிலே மூதேவி என்று எவனை எழுதப்பட்டானோ அவன் என்னை வெறுப்பான். எனவே ஹல்வத்து நாயகத்தை நேசித்தவன் ஒரு போதும் வழிகேட்டிலே செல்ல மாட்டான். எனவேதான்
மிஸ்பாகி நாயகத்திலும் கூட ஹல்வத்து நாயகத்தை தான் நான் பார்க்கின்றேன். காரணம், அதுவே எனக்கு ஒரு கராமத்து. ஏன் தெரியுமா? ஹல்வத்து நாயகத்தை அளவு கடந்து நான் நேசித்தேன். அளவு கடந்து நேசித்ததன் காரணமாக உனக்கு இது ஒரு ஹல்வத்து நாயகம் என்பதை இந்த இடத்திலே என்னை கொண்டு வந்து விடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நினைத்துவிடக் கூடாது. ஷேகுமார்களை நாம் கைபிடித்த ஞான விதாக்களை எல்லாம் நாம் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. அதாவது அவர்களிலே தான் அல்லாஹ்வும் ரசூலும் வெளியாக வேண்டும். அந்த காலத்திலே ஒருவர் இருந்தார், மேட்டுப்பாளையம் என நினைக்கின்றேன். இவர் ஷாஹுல் ஹமீது நாயகத்தின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். எந்த நேரமும் சிலவழித்துக் கொண்டு நாகூருக்கு வந்து விடுவார். ஷாஹுல் ஹமீது நாயகம் என்றால் அவர்களுக்கு உயிர். இப்படி இருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் தினம் கனவிலே ஷாஹுல் ஹமீது நாயகம் வருகின்றார்கள். இந்த மனிதருக்கு வந்து தோற்றம் அளித்து, உனக்கு என்ன வேண்டும்? நாயகமே, எனக்கு நீங்கள் தீர்ச்சை வழங்க வேண்டும், எனக்கு பையத்து வழங்க வேண்டும். சரி, பின்னால் பார்க்கலாம் என மறைந்து விட்டார்கள். மனுஷனுக்கு ரொம்ப கவலை. வந்தவர்கள் பையத்து தரவில்லையே, கனவிலையாவது என்று இவ்வாறு இருக்கும் பொழுது இவருக்கு கேள்விப்படுகின்றது, ஹல்வத்து நாயகம் என ஒரு மகான் இருக்கின்றார் கீழக்கரையிலே, அவர் பையத்து வழங்குகின்றார், அவர் ஆன்மீக போதகராக விளங்குகின்றார், பெருங்கொண்ட மகானாக இருக்கின்றார் என கேள்விப்பட்டு அவரிடத்திலேயாவது போய் பையத்து வாங்கலாம் என அந்த மனிதர் கீழக்கரைக்கு வருகின்றார். கீழக்கரைக்கு வந்தால் தவச்சாலையிலே ஹல்வத்து நாயகம் இருக்கின்றார்கள். போய் ஹல்வத்து நாயகத்தை பார்க்கின்றார்கள். அங்கே அவர்கள் பார்ப்பது ஹல்வத்து நாயகம் அல்ல, ஷாஹுல் ஹமீது கனவிலே கண்ட அதே ஷாஹுல் ஹமீது நாயகத்தை தான் ஹல்வத்து நாயகத்திலே இந்த மனிதர் பார்க்கின்றார். ஷாஹுல் ஹமீது நாயகத்துடைய தோற்றத்தோடு பார்க்கின்றார். ஷாஹுல் ஹமீது நாயகம் சிரித்தார்கள், ஹல்வத்து நாயகம் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு என்ன சொல்கின்றார்கள்? ஷாஹுல் ஹமீது நாயகத்தையும் என்னையும் நீ வேறாக பார்க்காதே, உலுவு செய்து கொண்டு வா என பையத்து கொடுத்த சரித்திரம் ஹல்வத்து நாயகத்துடைய சரித்திரம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எமது ஷேக் நாயகத்தை ஷாஹுல் ஹமீது நாயகமாக, ஹாஜா நாயகமாக, வௌது நாயகமாக, ஹல்வத்து நாயகமாக எப்பொழுது நாம் பார்ப்போமோ அப்பொழுதுதான் நாம் ஒரு காமிலான முரீதாக ஆக முடியும் என்ற படிப்பினையையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு பாதுஷா ஷாஹுல் ஹமீது ஆண்டவர் அவர்கள் இவ்வாறு அவர்கள் ஞான போதனைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் கீழக்கரை வருகின்றார்கள். நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கீழக்கரை வந்து அகாம ஷேஹு வ ஃபுகராஹு, இவ்வாறு அவர்கள் கீழக்கரையிலே வந்து லம்மா அத்தா அஹ்ல கிர்கரா இஸ்தத்அமூஹும் ஃபஅபவ் அன் யுகத்திமூ லஹும் ஷைஅன் மினல் கிரா. கீழக்கரையிலே நான் 6 வருடம் இருந்திருக்கின்றேன். இலங்கையே வராமல் 6 வருடம் கீழக்கரையிலே இருந்திருக்கின்றேன். இந்த கராமத்தை, கீழக்கரைக்கு நடந்த இந்த முசீபத்தை இன்றும் கூட அந்த கீழக்கரையிலே இருக்கக்கூடிய பழைய மனிதர்கள் சொல்லத்தான் செய்கின்றார்கள். கீழக்கரைக்கு வந்த நாயகம் ஃபக்கீர்மார்களோடு 404 அவர்களுடைய புகராக்களோடு அவர்கள் வந்தார்கள். வந்து அந்த இடத்திலே கூடாரம் அடித்து, அதாவது நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி இந்த போர்வைக்கு சென்றால், கதிர்காமத்துக்கு சென்றால், கடற்கரை பள்ளிக்கு வந்தால் ஃபக்கீர்மார்கள் எல்லாம் அவர்கள் அதாவது விரிப்பை விரித்து அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இதே போன்று ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர்கள் ஊர் ஊராக சென்று அவர்களுக்காக ஒரு இடம் போடப்படும், ஃபக்கீர்மார்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள், ஞான போதனைகள் வரும், மக்கள் எல்லாம் வந்து பரக்கத்து பெற்று செல்வார்கள். இவ்வாறு கீழக்கரைக்கு சென்று மக்களிடத்திலே ஃபக்கீர்மார்கள் போய் உணவு தேடுகின்றார்கள், ஏது சாப்பிடுவதற்கு. அதே போன்று சிராஜ் விளக்கு மொழுகுதிரி கேட்கின்றார்கள். ஆனால் அந்த அன்றைய கால அந்த கீழக்கரை மக்கள் فَأَبَوْا أَنْ يُقَدِّمُوا لَهُمْ شَيْئًا مِنَ الْقِرَاءِ وَلَمْ يُوقِدُوا لَهُمْ سِرَاجًا. அவர்களுக்கு விளக்கு கொடுக்கவும் இல்லை, சாப்பாடு கொடுக்கவும் இல்லை. وَلَمْ يُؤْتُوهُمْ إِلَّا مَاءً உஜாஜா. ஷாஹுல் ஹமீது நாயகத்துக்கு ஃபக்கீர்மார்களுக்கெல்லாம் வெறுமனே விளையாட்டாக உப்பு தண்ணீரை கொடுத்து விட்டார்கள். அவர்கள் குடிக்கின்றார்கள்.
ஷாகுல் ஹமீது நாயகத்துக்கும் அந்த தண்ணீர் கொடுக்கப்படுகின்றது. குடித்துவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஜரா அலா லிசானிஹி அன்ன ஆபார ஹாஉலாயி லன் துன்பி மாஅன் அதுபா. சபிக்கவில்லை. என்ன சொல்கின்றார்கள்? இந்த ஊர் மக்களுடைய கிணற்றிலே நல்ல தண்ணி இல்ல போலும், வெறும் உப்பாகத்தானே இருக்கின்றது என்று அவர்களுடைய நாவிலே இருந்து அந்த வார்த்தை வந்துவிட்டது. அன்றிலிருந்து அதாவது கீழக்கரையிலே இருக்கக்கூடிய சகல கிணறுகளிலும், கீழக்கரை என்பது பெருமனே இந்த காத்தாங்குடி மாதிரி பெரிய ஒரு ஊரு, வடக்கு தெரு, கிழக்கு தெரு, தெற்கு தெரு, மேற்கு தெரு பெருங்கொண்ட ஒரு ஊரு. கீழக்கரையிலே எங்குமே கிணற்றிலே நல்ல தண்ணீர் கிடைக்காது. ஒரு சாப்பாடு வைபவம் நடைபெறுவதாக இருந்தால், ஒரு கந்தூரி வைபவம் நடைபெறுவதாக இருந்தால் லட்சக்கணக்கான பணங்காசிகள் தண்ணீர் வாங்க வேண்டும். தண்ணீருக்கே ஒரு கணக்கு வேண்டும். மദ്രസാவிலே நாம் ஓதக்கூடிய அரூசியா மദ്രസാவிலே காலையிலே எல்லா வீடு முன்னாலும் வந்து மாட்டு வண்டியிலே தண்ணி வண்டி வரும். அந்த நேரத்திலே சுமார் நான் சொல்வது 22 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கலன் தண்ணீர் 2 ரூபாய் 50 பைசா. தண்ணி வாங்க வேண்டும். 5-6 கலன் தண்ணீர் வாங்குவார்கள். தண்ணீர் நல்ல தண்ணீர் கிடையாது. மிச்சம் தூர போய் தான் நாம் அதாவது மദ്രസா பிள்ளைகள் குளிக்க நல்ல தண்ணி குளிக்க போவோம். கீழக்கரையை தாண்டி போக வேண்டும். இன்றும் நீங்கள் கீழக்கரைக்கு சென்றால் எந்த ஒரு பள்ளி வாசலிலே ஹவுதிலே நீங்கள் உது செய்யுங்கள், வாய்க்கு தண்ணீரை எடுங்கள், கடல் தண்ணீரிலே உது செய்வது போன்றுதான் இருக்கும். அந்த அளவுக்கு உப்பு. ஆனால் ஆச்சரியம் என்ன, ஆடை துவைக்கும் பொழுது ஷவர்காரம் நுரைக்கும். கடலிலே நாம் ஆடை அதாவது கழுகினால் உப்பு தண்ணீருக்கு ஷவர்காரம் நுரைக்காது. ஆனால் கீழக்கரை கடுமையான அந்த கடல் தண்ணி போன்ற அந்த உப்பிலும் உடுப்பு கழுவ முடியும், துணிகளை துவைக்க முடியும், ஷவர்காரம் நுரைக்கும். ஆனால் குளிக்க முடியாது, ஒட்டும். வெறுமனே வெறும் உப்பு. எதனால் ஏற்பட்டது? ஷாகுல் ஹமீது நாயகத்துக்கு அன்றைய கால மக்கள் உப்பு தண்ணீரை கொடுத்தார்கள். கொடுத்ததன் பின்னால் அவர்கள் சபிக்கவில்லை, இந்த ஊரிலே நல்ல தண்ணீர் இல்லை போலும் என்று சொன்ன மாத்திரம்தான் அங்கு உப்பு நீராக மாற்றப்பட்டு விட்டது. இன்னும் கூட போனால் நீங்கள் பாருங்கள், அதாவது வருடத்துக்காக பள்ளி வாசலிலே விசேஷங்கள் நடந்தால் ஹவுல் கழுவுவார்கள். ஹவுலை கழுவுகின்ற நேரத்திலே அந்த ஒரு வருடத்திலேயே உப்பு கண்டங்களாக கல்லுகளாக ஆகிவிடும். அந்த அளவுக்கு உப்பு. பக்கத்திலே ஒரு ஊர் திருப்புல்லானி என்பார்கள். திருப்புல்லானி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே கடலிலே இருந்தல்ல தண்ணீர் எடுத்து உப்பு செய்வது. உப்பு ஃபேக்டரி இருக்கும். புத்தளத்திலே போன்று உப்பு ஃபேக்டரி இருக்கும். கடலிலே இருந்து தான் தண்ணீர் எடுக்கப்படும். இது கிணற்றிலே இருந்து தண்ணீர் எடுத்துத்தான் அங்கு உப்பு விளைகின்றது. அந்த அளவுக்கு உப்பாக மாற்றப்பட்டது. ஆனால் இந்த ஹிகாயத்திலே சொல்கின்றார்கள், அதாவது ஃபமுந்து தாலிக்கல் யௌம் இல சதகதி சாரத்தி மியாஹா மில்ஹன் முர்ரா, கடுமையான உப்பாக மாறியது சதகத்துல்லாஹில் காஹிரி நாயகம் வருகின்ற வரை. எப்பொழுது சதகத்துல்லா நாயகம் வந்தார்களோ அவர்கள் அந்த உப்பு தன்மையை கொஞ்சம் குறைத்ததாக சம்பவம் உண்டு. ஆனால் குடிக்க முடியுமான அளவுக்கு இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட இறைநேச செல்வர்களாக அவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு ஊருக்கு வந்து இப்படி இருக்கின்ற நேரத்திலே மக்கள் எல்லாம் வருவார்கள், சாரி சாரியாக வருவார்கள், நோய் நிவாரணம் தேடுவார்கள், பரக்கத்து தேடுவார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு தச்சன் இருந்தான். அதாவது இந்த செருப்பு மிதியடி செய்யக்கூடிய அந்த காலத்திலே இந்த பலகையினால் செருப்பு மிதியடி செய்வார்கள். இப்படி மிதியடி செய்யக்கூடிய ஒருவன் தச்சன் இருந்தான். இவனுக்கு மேல் உடம்பு பூராக புண், அதாவது குஷ்டரோகம் என்பார்கள். கருங்குஷ்டம் அல்லது வெங்குஷ்டம். இப்படி குஷ்ட ரோகத்தினால் மேல் கையிலே இருந்து ஊனமாக வடிந்து கொண்டிருக்கும். அவனுக்கு பக்கத்திலே போக முடியாத நாத்தம். அவன் செய்யாத மருந்தில்லை, காட்டாத டாக்டர்கள் இல்லை. இறுதியாக தனது ஊருக்கு ஷாகுல் ஹமீது நாயகம் என ஒரு பெரியார் வந்திருக்கின்றார்கள் என கேள்விப்பட்டு அந்த நாயகத்திடத்திலே ஓடோடி வருகின்றான். நாயகமே, இப்படி நான் நோயாளியாக இருக்கின்றேன், நான் செய்யாத மருந்தில்ல, காட்டாத வைத்தியர்கள் இல்ல, எனது நோயை குணப்படுத்தி தாருங்களே, அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொன்னதுமே ஷாகுல் ஹமீது நாயகம் அவர்கள் தங்களது கையினால் ஒரு தடாவினார்கள். அந்த நேரத்திலே அவன் சுகம் பெற்றவனாக ஆகிவிட்டான்.
எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஓடோடி செல்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு நாதாவுக்கு நான் ஏதாவது வழங்க வேண்டுமே, நான் செய்யக்கூடிய தொழில் எது? இப்பொழுது தச்சன் வேலைதான். வேகமாக செய்கின்றான். ஒரு மிதியடியை செய்கின்றான், நாயகத்துக்கு ஹதியா கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது அந்த மிதியடியை செய்து அந்த மிதியடிக்கு குமிழ்கள் போடவில்லை, வாறு, செருப்புக்கு வாறு. இந்த குமிழ் போடுவதற்கு முன்னால் நாயகம் அந்த ஊரிலே இருந்து கிளம்ப ஆரம்பிக்கின்றார்கள், ஆயத்தமாகின்றார்கள். இப்பொழுது இவன் ஓடோடி வருகின்றான். நாயகமே, தங்களுக்கு ஹதியாவாக ஒரு மிதியடி நான் செய்தேன், ஆனால் வாறு அதுக்கு சேர்க்கவில்லை, குமிழ் அதுக்கு சேர்க்கவில்லை. இப்பொழுது இப்படி கொஞ்சம் நில்லுங்களே என்று சொல்லவும், சரி வை, நான் போடுகின்றேன் என்று குமிழ் இல்லாத அந்த மிதியடியை அப்படியே போட்டு நடக்கின்றார்கள் ஷாகுல் ஹமீது நாயகம். எப்படி இருக்கும்? விரலிலே மாட்டி ஒரு குமிழ் இல்லாமல் செருப்பு போட முடியுமா? அந்த மிதியடிதான் இந்த நாகூர் தர்காவிலே, அதாவது அன்னஹு அஹத அலி ஷேக் ரஹ்மத்துல்லாஹி இக்திராபா அஹது மினன் நஜ்ஜாரி கபுகாபா. ஷேக் நாயகத்துக்கு இந்த நஜ்ஜார் ஒரு மிதியடியை கொடுத்தான். பிலா இஸ்பைன் வலா ஷிராக்கின், அதிலே விரலை மாட்டக்கூடிய அந்த மாட்டுவதற்குள்ளே அந்த வாரோ அந்த குமிழோ இல்லாத நிலையிலே கொடுத்து விட்டான். பொமா ஜால எம்சி அலேஹி பிலா பகாக், அப்படியே காலிலே இருந்து அது செருகாமல் கலராமல் அந்த செருப்பையே போட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஷாகுல் ஹமீது நாயகம் அவர்கள். வஹுவல் ஆன குத்தாம பாபி ரௌலத்திகள் ஹாமிஸ், அவர்களுடைய அந்த 5வது பாபிலே, அதாவது யானை தந்தங்களோடு ஒரு பெட்டி போன்று செய்யப்பட்டு லைட் எல்லாம் போடப்பட்டு சோதிவிக்கப்பட்டு அந்த மிதியடி இப்பொழுது நாகூர் தர்காவிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. போகக்கூடியவர்களுடைய தலையிலே அது சுமத்தப்படுகின்றது. பரக்கத்துக்காக அதை தலையிலே வைக்கப்படுகின்றது. இதை பார்த்து கொண்டிருக்க அங்கேயே வஹாபி நாய்கள் கூட கொரோடத்தான் செய்கின்றான், கத்தத்தான் செய்கின்றான். ஷாகுல் ஹமீது நாயகம் போட்ட செருப்பை இவன் தலையில தூக்கி வைக்கிறானே, என்ன அநியாயம், பச்சை சிறுக்கு. அப்படி பார்த்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சிறுக்கை முதலாக செய்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஊது பில்லாஹி மின்ஹா. இதற்கு ஆதாரமாக நாம் புகாரியை எடுத்தால் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. கஸ்வத்து பத்ர், பத்ர் யுத்தம் என்ற இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இவனுக்கு தெரியாது. இவனுக்கு அல்லாஹ் காட்டுவதும் இல்லையே, அல்லாஹ் பூட்டு போடு விட்டான். உமன் யுலில் ஃபலா ஹாதியலா, எவனை அல்லாஹ் வழிகெடுத்த நாடினானோ அவனுக்கு ஹிதாயத்தை யாராலும் வழங்க முடியாது. ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சையதுனா உருவா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்ர் போரிலே அபூதாத்தில் கர்ஷ் என்று குனியத்து பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு முனாபிக்கு தலைவனை பார்க்கின்றார்கள். வஹுவ முதஜ்ஜஜுன், அவன் இரும்பு கவசம் அணிந்திருந்தான். அவனது உடம்பு பூராக இரும்பு கவசம். லா யுரா இல்லா ஐனாஹு, அவனது 2 கண்களையும் தவிர அவனது உடம்பு பூராக கவசம், இரும்பு கவசம். எந்த பக்கத்தாலும் அவனை தாக்க முடியாது, ஈட்டியினாலோ வாளினாலோ தாக்க முடியாது. 2 கண்கள் மாத்திரம் தெரிகின்றது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள், இவன் யார்? அவன் சொல்கின்றான், நான் யார் தெரியுமா? நான் தான் அபூதாத்தில் கர்ஷ். அப்படியா? கையில இருக்கக்கூடிய ஒரு அம்பை எடுத்து அவனது கண்ணிலே குத்தினார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மண்டையோட சில்லாக்கிட்டு வெளியே வந்துட்டு அந்த இடத்திலே செத்து மாண்டான். அவன் கண்ணுல குத்தி மறுபக்கமாக வந்தான், மனுஷன் மீவானா, அப்படியே செத்து விட்டான். ஜுபைர் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், அந்த ஈட்டி கம்பை எடுப்பதற்காக அவனை போட்டு சவட்டி மிதித்து அந்த கம்பை, அதாவது ஈட்டி அம்பை எடுக்கின்றார்கள். பகதின் சனா தரபாகு, அதனுடைய 2 பக்கமும் வளைந்து விட்டது. ஈட்டி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், லேசாக ஏறும், கலட்ட முடியாது, கஷ்டம். அது இருக்கக்கூடிய அமைப்பு ஏறும், லேசாக கலட்ட முடியாது. ஏதோ அதை ஏன் கலட்டுகின்றார்கள்? சஹாபாக்களுக்கு ஈட்டிக்கு கூட வசதி கிடையாது. 1000 பேர்கள், 313 பேர்கள். அவர்களிடத்திலே 700 ஒட்டகைகள், இவர்களிடத்திலே 5 குதிரைகளும் ஒட்டகைகளும் 10க்கு குறையதான். ஆயுதம் அதான் அல்லாஹ் சொல்கின்றானே, வலக்கத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் ஆயுத பலம் குன்றியவர்களாக ஆட்பலம் குன்றியவர்களாக இருந்தும் பத்ரிலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த ஈட்டி கம்பை சவட்டி மிதித்து இழுத்து கலட்டுகின்றார்கள். 2 பக்கமாக அது வளைந்து விட்டது.
அந்த ஈட்டி கம்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே அந்த ஈட்டி கம்பு இருக்கின்றது. ஹத்தா குபில, ரசூலுல்லாஹ் மறைகின்ற வரை, அவர்களுடைய வஃபாத்து வரை அவர்களுடைய வீட்டிலேயே அது இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் அந்த ஈட்டி கம்பை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் அபூபக்கர் கேட்கின்றார், அந்த ஈட்டி கம்பை எனக்கு தாங்களே. அபூபக்கர் வீட்டிலே வைத்துக் கொண்டார் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகின்ற வரை அந்த ஈட்டி கம்பு அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்றது. அதன் பின்னால் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஈட்டி கம்பை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம ரெண்டு பக்கமும் வளைந்த ஒரு ஈட்டி கம்பு, இன்னும் ஒரு வில்லிலே வைத்து அதை எரியவும் முடியாது, பிரயோஜனமற்ற ஒன்று, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்டெடுத்து அவர்களுடைய வீட்டிலே வைக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் வரை அந்த ஈட்டி கம்பம் வீட்டிலே பத்திரப்படுத்தி வைக்கப்படுகின்றது. இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், துக்கம் அந்த வீட்டு கம்பல் என்னதான் இருக்கின்றது, என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? முன்பின் பாவம் பொறுக்கப்பட்ட சுவர்க்கத்தின் தலைவர்களாக விளங்கக்கூடிய சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குலஃபாவுர் ராஷிதீன், அஷரத்துல் முபஷரா, சுவர்க்கவாதிகள் என்று எழுதப்பட்ட இந்த 4 சஹாபாக்கள், இவர்களெல்லாம் அந்த ஈட்டி கம்பை வீட்டிலே ஏன் வைத்திருக்க வேண்டும்? இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அபூதாத்தில் கரை சென்ற ஒரு முனாபிக்கை கொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஈட்டி கம்பத்திலும் பரக்கத்து உண்டு என்பதை நாம் விளங்க வேண்டும். இதெல்லாம் புகாரியிலே இவனுக்கு தெரியாது. இஸ்லாத்துக்காக வேண்டி, தீன் இஸ்லாம் மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி ஒரு காபிரை, ஒரு முனாபிக்கை, அவனை கொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஈட்டி கம்பத்தை முன்பின் பாவம் பொறுக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுஹருன் நதம்மு வீட்டிலே வைத்துக் கொள்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் வரை அது பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டால், இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த ஸ்ரீதேவிகள், இவர்கள் பாவித்த இந்த பொருள்கள். மிஷ்காத்திலே ஒரு ஹதீஸ் வரும், முஸ்லிமுடைய ரிவாயத். ஆயிஷா நாயகியுடைய சகோதரி அஸ்மா பின்த் நாயகம் ஒரு ஜுப்பாவை எடுத்து காட்டுகின்றார்கள். இந்த ஜுப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹால் ஹயாத்திலே அணிந்தார்கள். இப்பொழுது இதை நாம் கழுகி நஸ்தஷ்வி லில் மர்லா, நோயாளிகளுக்காக நாம் ஷிஃபா தேடுகின்றோம். எப்படி ஷிஃபா தேடுவது? இந்த ஜுப்பாவை கழுவி குடிப்பது அல்லது பூசிக்கொள்வது. எதற்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்போடு பட்டிருந்த அந்த ஜுப்பாவுக்கு அந்த மதிப்பு, நோய் நிவாரணம். இந்த அமைப்பிலேதான் ஷாஹுல் ஹமீது நாயகம் பாவித்த அவர்கள் போட்ட அந்த செருப்பு, அந்த மிருவதி அவர்களுடைய அந்த தர்காவிலே வைக்கப்பட்டு தலையிலே சுமத்தப்படுவது. பரக்கத்து என்பவனுக்கு பரக்கத்து தான், இல்லை அவனுடைய ஈமானை பொறுத்தது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சையதுனா குத்புல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய தர்காவுக்கு சென்றால் நேரடியாக நாம் பார்க்கின்றோம், எவ்வளவோ வியாதியஸ்தர்கள் தமிழ்நாட்டிலே இருப்பான். கொடிய சூனியக்காரன். ஒருவனுக்கு சூனியம் செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்வான் தெரியுமா? கோயில் பூசாரியை சந்திப்பான். சந்தித்து அவனுக்கு ஒரு 5000 கொடுப்பது, இன்னானுக்கு நீ சூனியம் செய்ய வேண்டும், ஒன்றும் தேவையில்லை, அந்த ஆளுடைய பெயரையும் ஊரையும் வீட்டு அட்ரஸையும் சாமிக்கு பூசாரிக்கு எழுதி கொடுத்து விட்டால் அவன் ஒரு படிப்பு, அதை எடுத்து அவன் உருப்படுத்தி சிலைக்கு கீழே கொண்டு போய் வைத்து விடுவான். இந்த சிலையிலே இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானியத்தை இந்த ஆளை போட்டு வாட்டி வதைக்கும், ஏவி விடுவான். இப்பொழுது எந்த அஸ்மாவுக்கும் இது சுகமாகுவதில்லை. இறுதியாக எங்கே கொண்டு வந்து கட்டுகின்றார்கள்? வஹாபிகளானாலும் சரி, தப்லீக்காரர்களானாலும் சரி, எங்கே கொண்டு வந்து ஷாஹுல் ஹமீது நாயகத்துடைய தர்பாரிலே தான் ஒரு காலிலே ஒரு சங்கிலியை போட்டு வைத்து விடுவார். தர்காக சுற்றி வந்து கொண்டிருப்பான். டே ஷாஹுல் ஹமீது கொண்டிருப்பான். நமக்கு எதுவும் தெரியாது, நாம நேரில் பார்க்கின்றோம். அடிக்காதே அடிக்காதே, நான் கீழே விழு, போறேன் துளுக்கு பயன், நீ எனது கோட்டைக்கு வந்து பார் என்று அந்த பைத்தியகாரன் கத்துவான். சிகிரின் மூலமாக ஏவி விடப்பட்ட ஒரு நாள் தினம்
நான் காணவில்லை. என்னோடு அதாவது நான் வெளியே போய்விட்டேன். என்னோடு சென்ற எனது நண்பன் ஒருவரை பார்க்கின்றான். அவன் வாந்தியாக எடுக்கின்றான். வாந்தியாக வருகின்ற நேரத்திலே வாந்தியிலே வருவது என்ன? சைக்கிள் செயின். ஒருவன் வாந்தி எடுக்கும் பொழுது சைக்கிள் செயினாக வந்தால் என்ன வருத்தம் இருக்கும்? காரணம் என்ன? இவனுக்கு வீட்டுக்கு அடுத்தாப்பலம் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் கடைக்காரர் சிகிரின் மூலமாக சைக்கிள் செயினை வயிற்றுக்கு ஏவி விடப்பட்டிருக்கின்றது. டாக்டரிடம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தால் வயிற்று வலி, வயிற்றிலே எதுவும் இல்லை. இங்கு பாதுஷா நாயகம் அடித்து வெளியே எடுப்பது. இப்படி நேரடியாக அங்கு நடைபெறக்கூடிய கராமத்தை பார்த்து கொண்டும் இந்த வஹாபிகள் என்ன சொல்கின்றார்கள்? இது ஷைத்தானுடைய வேலை. ஏன்? அங்கே தமிழ்நாட்டிலே கோயில்களிலும் இது போன்ற ஆச்சரியங்கள் நடைபெறும். கோயில்களுக்கு போய் சென்றவர்களுக்கும் கூட நோய் நிவாரணங்கள் கிடைத்திருக்கின்றது. அதை ஒழுங்கு பிடித்து கோயிலும் நடக்கின்றது, தர்காவிலும் நடக்கின்றது. இது ஷைத்தானுடைய வேலை என்று இவன் சொல்வான். எப்படி போல சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் கயிற்றை போட்டு பாம்பாக மாற்றிவிட்டான். ஆசாவை அல்லாஹ் போட சொன்னான், ஆசாவை போட்டார்கள், அதுவும் பாம்பாக மாறி அந்த அதாவது ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களுடைய அந்த பாம்புகளை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஆசா பாம்பாக மாறியது, விழுங்கியதே குர்ஆனுடைய சம்பவம். அப்படியானால் இந்த மாயாஜால மாந்திரீகமும் மோஜிதாத்தும் ஒன்றல்லையே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டியது மோஜிதாத்து, கலிமாவோடு சம்பந்தப்பட்டது. ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் செய்தது மாயாஜால மாந்திரீகம், இஸ்தித்ராஜ் என்பார்கள். இதே போன்றுதான் கோயில் நடக்கக்கூடிய அத்தகைய சைத்தானியத்து. ஆனால் நாகூர் ஆண்டவர்களுடைய தர்காவில் நடக்கக்கூடியது அது கலிமாவோடு ஈமானோடு சம்பந்தப்பட்ட கராமத்து, அற்புதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பக்குவமான இறை சீதேவிகளிலே ஒருவரான பாக்கியமிக்க ஷாவுல் ஹமீது நாயகத்தை நாம் கொண்டாட வந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே நாம் துஆக்களை ஓதுகின்ற நேரத்திலே, இங்கு ஓதப்படுகின்ற நேரத்திலே எமது தேவைகள் எப்படி போனாலும் பரவாயில்லை, அடுத்தவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துவாவிலே மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிலே நாம் கேட்கக்கூடிய துவா எமது ஷேக் நாயகத்துக்காக இருக்க வேண்டும். எமது ஷேக் நாயகத்தை அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அவர்களுக்கு ஆபியத்தோடு வாழ்நாளை அல்லாஹ் வழங்கி இந்த பள்ளி வாசல் அவர்களுடைய ஹால் ஹயாத்திலே கட்டி முடிந்து பரிபூர்ணமாக முடிந்து திறப்பு விழாவிலே அவர்கள் தான் எங்களுக்கு குதுபா பிரசங்கம் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஹயாத்தை நீளமாக்க வேண்டும். அவர்களை எவர்களெல்லாம் கேவலப்படுத்துகின்றார்களோ, நமது ஷேக் நாயகத்தை கேவலப்படுத்தி எழுதியும் வசைபாடியும் எப்படியெல்லாம் செய்கின்றார்களோ, இவர்களை ஷாவுல் ஹமீது நாயகமே, நீங்கள் யஹூதிகளுக்கு நஸராக்களுக்கு ஹத்தன் நஸாரா பல் பராமன் ஹாசிரி யா முபுத்திலல் ஆஹாத் யா அப்துல் காதிரி சதகத்துல்லாஹில் காஹிரி அவர்கள் சொல்கின்றார்கள். இறப்பு பாடலே சொல்கின்றார்கள், ஹத்தன் நஸாரா, நஸாராக்கள் உட்பட, பல் பராமன், பிராமணர்கள் உட்பட அனைவருக்கும் அவர்கள் உதவி செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஈமான் இல்லாத, கலிமா சொல்லாத அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய நீங்கள் தங்களுக்காக விழா எடுத்து தங்களுடைய மனாய்ப்புகளை ஓதி மன்றாடக்கூடிய எங்களுக்கு நீங்கள் முகம் பார்க்க மாட்டீர்களா? எமது ஷேக் நாயகத்துக்கு நீங்கள் துணை புரிய மாட்டீர்களா? அவர்களை கேவலப்படுத்தக்கூடியவனை பூண்டோடு அழித்து நீங்கள் நாசமாக்க வேண்டும் நாயகமே என்பதை நாம் உள்ளத்திலே வைத்துக் கொள்வோமாக. ஆகையால் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த முவஹ்ஹிதீன்களுக்கு எதிரான கும்பலை அடியோடு அழித்து நாசமாக்கி தௌஹீத்வாதிகளை தலை நிமிர்ந்து வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி